சாத்தான்குளம் கொலை வழக்கில் அப்ரூவர் ஆவதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக விளக்கமளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சாத்தான்குளம் கொலை வழக்கில் அப்ரூவர் ஆவதற்கான காரணங்கள் என்ன என்று விளக்கமளிக்க வேண்டும் என்று காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் விளக்கமளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தான் அப்ரூவராக மாற அனுமதியை கோரி தாக்கல் செய்த மனு முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் 24ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது ஜெயராஜின் மனைவியான செல்வராணி தரப்பு மற்றும் சிபிஐ தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு என்பது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த நிலையில் தந்தை மகன் கொலை வழக்கில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அந்த காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாறிய கூறிய மனுக்கள் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து இந்த ஸ்ரீதர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது நீதிபதி முத்துக்குமரன் இந்த விசாரணை தொடங்கினார். அதே போல இந்த காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் நேரடியாக ஆஜரான நிலையில் மற்ற காவலர்களான மதுரை மத்திய சிறையில் உள்ள உதவி காவல் ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் தலைமை காவலர்கள் முருகன், சாமத்துரை, முத்துராஜா உள்ளிட்டோரும் இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதிபதியிடம் ஆஜராகினர். தொடர்ந்து இதில் தனது தரப்பு வாதத்தை முன்வைக்க ஸ்ரீதர் அனுமதி கேட்ட நிலையில் நீதிபதி அனுமதி வழங்கினார். அப்போது வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துவதற்காக மனு தாக்கல் செய்யவில்லை, விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் மனு தாக்கல் செய்துள்ளேன், அரசு தரப்புக்கு சாதனமாக இருப்பேன் என நீதிபதியிடம் ஸ்ரீதர் தனது வாதத்தை முன்வைத்தார். பின்னர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுவதற்கு மனுவிற்கு ஜெயராஜ் குடும்பத்திலும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். குறிப்பாக சாத்தான்குளம் தந்தை கொலை வழக்கில் 105 சாட்சியங்களில் 53 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலான சாட்சியங்கள் காவல் ஆய்வாளரான ஸ்ரீதருக்கு எதிராகவே உள்ளன என்றும் ஜெயராஜ் பெனிக்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட அன்று சத்தம் வரவில்லை, நன்றாக அடி என உதவி ஆய்வாளரிடம் இவர் கூறியதாக சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த அலறல் சத்தத்தை கேட்டு அவர் ரசித்ததாகவும் சாட்சியம் கூறியுள்ளார். சாட்சிகளே இல்லை என்றால் அப்ரூவரை ஏற்கலாம், பிற காவலர்களால் என் உயிருக்கு ஆபத்து என ஸ்ரீதர் ஏற்கனவே கூறியுள்ளார். எனவே அந்த மனு அப்போது ஏற்கப்படவில்லை. இந்த வழக்கில் இவரது அப்ரூவர் மனு தேவையற்றது என ஜெயராஜ் பெனிக்ஸ் தரப்பு செல்வராணி வழக்கறிஞர் தனது வாதத்தை முன்வைத்தார்கள். தொடர்ந்து இரு தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி தற்பொழுது அந்த காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவல் குறித்து சரியான காரணங்களை மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். தாக்கல் செய்யப்படும் மனுவை பொறுத்து மனுவை ஏற்பதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.